நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அவங்க மிரட்டினது உண்மையா இருந்தா அவங்க வெற்றியோட ஆளா தான் இருக்கணும். சீச்சி, வெற்றி இப்படி சீப்பா நடந்துக்க மாட்டான். அதுவும் ஒரு பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிற அளவுக்கு அவன் மோசமானவன் இல்லை. ஆசிட் பாட்டில்லாம் வச்சிருந்தாங்க. 10 ரூபா கொடுத்து வாங்குறதானே, பாத்ரூம்ல யூஸ் பண்ணலாம். நீ காமெடி பண்ற, எனக்கு பயமா இருக்கு கார்த்தி. எவனோ சும்மா விளையாட்டுக்கு பண்ணிருக்கானுங்க, அதுக்கு போய் பயப்படுற. ஃப்ரீயா விடு. ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நீ என் கூட வரியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. எவனாவது வழி மறிச்சா கார்த்திக் நீ பேரை சொல்லு. சொன்னா சும்மா மிரட்ட வரணும்னு நினைக்கிறவங்க கூட அடிச்சுட்டு தான் போவான். விளையாடாதடா. ஏய், நான் ஒன்றும் விளையாடல, வேற எவனோ உங்ககிட்ட விளையாடி இருக்கானுங்க. நானும் வெற்றியும் பேசுறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எவனோ உன்னை கலாச்சிருக்காங்க. சாயந்தரம் போறப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நிஜமா தான் சொல்றியா? உண்மையத்தான் சொல்றேன். வெற்றியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனால இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீ ஜாலியா இரு, அப்புறமா பார்த்துக்கலாம். நிஜமாவே ஈவினிங் உன்னால என் கூட வர முடியாதா? ரொம்ப கஷ்டம். 2 நாள் ஆப்சன்ட் வேறையா, லேப்ல வேலை பெண்டிங் கிடக்கு. அது இல்லாம மொத்தமா இது ஒரு வீக் டிராமாவா தெரியுது. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஓகே, நான் கிளம்புறேன். செம தில்லுடா மச்சான் அவளுக்கு. ஆமாண்டா மச்சான், புல்லரிக்குது அவளோட ஆணவத்தை பார்த்து. வேலை வெட்டி இல்லாம உனக்கு காலைல அட்வைஸ் பண்ணாங்கன்னு நினைச்சியா? சொன்னா சொன்னதை செய்யணும், இல்ல அண்ணனுங்க சொன்னானுங்களே அதை செய்யலையேன்னு பயப்படவாத செஞ்சிருக்கணும். எவ்வளவு தைரியம் இருந்தா அவ்வளவு சொல்லியும் நீ கார்த்தியோட சேர்ந்து பேசியிருப்ப. ஒன்னா உட்காந்து டீ வேற குச்சின்னு இருக்க. எங்களை பார்த்தா உனக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? அதில்ல மச்சான், இவ்வளவு பார்த்தால டென்ஷன் ஆகுதுடா. வாழ வேண்டிய வயசுன்னு தானே உனக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்ணாங்க. செய்யறதையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. ஒருத்த வரமாட்டான். இந்த ஏரியாவில் நாங்க பாப்புலரு, அது எல்லாருக்கும் தெரியும். எங்க கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். டே ராபர்ட், அந்த பாட்டில் எடுறா. இவனுங்க தானே அது? என்ன வேணுமா? ஆசிட பாட்டில வச்சுட்டு மூஞ்சில ஊத்துறேன்னு மிரட்டுறானுங்க. டேய், நிஜமாலே ஆசிட் ஆடா அது? இந்த பாரு கார்த்தி, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த லிஸ்ட்ல நீ இல்ல. வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. அப்படியா? என்ன லிஸ்ட் அது? பெரிய ஹிட் லிஸ்டா? வேணாம் கார்த்தி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அப்படியா? யாருக்கு நல்லது இல்ல? டேய், என்னடா சட்டையை மச்சு விடுற? சட்டையை மச்சு விட்டு ஆம்ச கட்டினா பெரிய பருப்பா நீ? ஆமாண்டா, பெரிய பருப்பு தான். நீ உன் வாழ்க்கையில இது வரைக்கும் பார்க்காத பெரிய பருப்பு. இந்த ஸ்கூல் பசங்களோட பில்டப் தாங்கவே முடியல மச்சான். என்னடா வாட்சலாம் கழட்டுற? பாத்ரூம் ஏதோ போக போறியா? ஆமாண்டா, அடிக்கிற அடியில யாரு பாத்ரூம் போறான்னு பார்க்க தானே போறோம். ஏய் கார்த்தி, வேணாம், இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. யாரு இதுல ஓவரா பேசுனது? அங்கிருந்தே ஆரம்பிக்கலாமா? என்ன மாமா, அவன் பாட்டு காக்கா சூர்யா மாதிரி டயலாக் பேசிட்டே போறான். அடிச்சு ஓட விட்டுருமா? அச்சி ஓட விடுறா, அப்பதான் 4 பேருக்கு விஷயம் தெரியும். புடுறா போமாமா. அடடா. வாடா வாடா. அண்ணா என்னடா? ஒண்ணுமே இல்லைங்கண்ணா. வாடாங்க. அண்ணா அண்ணா வேணாண்ணா, ஒண்ணுமே இல்லைண்ணா, விட்டுண்ணா. டேய், அவ்வளவுதானே நீங்க? லக்ஷ்மி வெடின்னு பார்த்தா புஷ்பான மாட்டி புஷ் ஆகுறீங்க. அண்ணா வேணாண்ணா, விட்டுண்ணா. அண்ணா ஒழுங்கா மரியாதையா வாயை மூடிக்கிட்டு நில்லு.
அண்ணா நொன்னா பாய உடைச்சிருவேன். கார்த்தி பார்த்து அவன் கையில இருக்கிறது ஆசிட் பாட்டில். இது ஆசிட் பாட்டில குடுறா குடுறா. வேணாம். ஏய் என்னடா பண்ற? கார்த்தி குடிக்காத. என்னது இது? கார்த்தி என்னடா பண்ற? சூப்பரான மோர்ஜியா ஃபைட் பண்ணிட்டு குடிக்க சூப்பரா இருக்கு. ரொம்ப தைரியம் தான் உனக்கு. ஏன் உனக்கு தெரியாதா? அது சரி, எப்படி கரெக்ட் டைம்க்கு வந்த? ஏன் உனக்கு ஒண்ணு நான் வரமாட்டேனா? எப்பா ஹார்ட் அட்டாக் கொடுக்காத. அண்ணா கிளம்பிட்டாண்ணா. உன்னை பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டு போனேன்னு வை. ஈவ்டீசிங், கொலை முயற்சின்னு இப்படி பல பிரிவுகளில் கேஸை போட்டு ஊட்டி கழிச்சு பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 7 வருஷம் உள்ள இருக்கணும். எப்படி வசதி? நான் வேணாண்ணா. அண்ணா வேணாண்ணா. உன்னை பார்த்தா வக்கீல்லாம் வச்சுக்கிற ரவுடி மாதிரி தெரியலையே. உண்மையை சொல்லு, யாரான்னா? தெரியாதுண்ணா. டேய், இப்போ நான் உன்னை அடிக்கிற அடியில் வலியோட உண்மை சொல்ல போகிறது தேவையானு யோசிச்சுக்கோ. டேய், யாரா இதை பண்ண சொன்னது? அது அந்த பூனை கண்ணோட ஒருத்தர் இருப்பார்லண்ணா, அவர் தான்ண்ணா. அவர் பேர் கூட ஏதோ வெற்றி வேலோ வெற்றி செல்வமோன்னு. டேய், போய் சொன்ன பொழந்துருவேன். அண்ணா சத்தியமாண்ணா, அவரு தானா இவங்களை மிரட்டி உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்ல சொன்னார்ண்ணா. நான் சொன்னல இது அவனோட வேலையா தான் இருக்கும். தப்பிச்சேன்டா சாமி. அம்மா